இன்னும் ஆஃப் ரோடிங்கா? ஆஃப் ரோடிங் இன்னும் வண்டி முக்குது. கைஸ் கிட்டத்தட்ட வந்து டைம் இப்போ தான் கரெக்டாக ஒரு 10:30 ஆகுது. லெஃப்ட்டு சாரி ரைட்டா? எனக்கே தெரியல, ஒரு குத்து பதிப்பாக தான் சொல்கிறேன், போ தேடும். தம்பி திணறான். வண்டி ஓட்டியே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க இது. அதனால தான் அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சு செய்கிறாரு தலைவர். வாடா, ஆளே இல்லாத காட்டில் நான் வண்டி கொடுக்குறேன்டா, வண்டியை ஓட்டுறா அப்படின்னு சொல்லி மிதுன்கிட்ட கொடுத்துட்டாரு. அவன் இதுக்கப்புறம் நான் வண்டியே ஓட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுவான் போலக்கு நிலமை. இந்த ரூட்டில் போக சொன்னா எங்கே போகிறது? சும்மா ஓட்டிகிட்டே இருக்காரா? இது ஏதோ 13 நம்பர் வீட்டுக்கு போகிற காட்டுக்கு போகிற மாதிரியே போகுது. அப்படிதான் உள்ளார போ. லெஃப்ட். ஒரு ரூட்டை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ படம். போயிடலாம். அவ்வளோதான். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போங்க. எஸ் பார்த்து. பார்த்து போகிறா முள்ளு. ஐயோ, இப்போ நான் தான் பார்த்து போகணுமா? தனியாக மாட்டிக்கிறேன்னு. வா, எங்கே போகணும்? போகிறதுன்னு தெரியலையே. பாட்டு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. நான் காலி. ஏன் என்ன போய்க்கலாம்? ஓ ஷிட். இங்கே தான் வழி போகுதுரா. ஸ்டாப் பண்ணுறா. மிதுன், நட்ராஜ், காது கேட்கலையா? இக்கட கமோய். இங்கே என்னமா இருக்குது? பில்டிங் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு பாரு, வா. என்னது? பில்டிங் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வா. ஓகே. எங்கப்பா ரோட்டு இது? எங்கப்பா கண்டுபிடிச்சிங்க இந்த ரோட்டை? நானா கண்டுபிடிச்சேன். பேய் பங்களாக்கு போகிற ரோடு மாதிரியா இருக்குங்க. இதில் பெரிய கொடுமை என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அடிமூனுக்கு போறாரு, பேய் பங்களாக்கு போற மாதிரி இருக்கு. அதுக்கு தானே வந்துருக்குறோம். ரூட் எங்க, மேப் எங்க, ஒரு இடத்துக்கு போகணும் வாங்கினா எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணிட்டு வாங்க போகலான்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூட்டு கரெக்டாக ஆயிடுச்சு. உள்ளார வர வேண்டிய வழி தெரிஞ்சிருச்சு. ஹைவேலேருந்து உள்ளார எப்படி போகணுன்னு தெரிஞ்சிருச்சு. உள்ளார வந்த பிறகு இங்கே தான் இருக்கு அப்படின்றது சொன்னா. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற இந்த கோபுரம் வேற அடிக்கடி இங்கே பாருங்க. நான் கோபுரம் 4 லைட் அடிச்சு காட்டுறேன். கரெக்டாக தான் காட்டுதா? இருங்க, லைட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. இது நீ ஹேண்டில் பண்ணுறா டார்ச் அடிச்சு. ஓகே, சரி வா ஃபர்ஸ்ட் நம்ம லொக்கேஷன் கண்டுபிடிச்சிடுவோம். இல்லை இங்கே பாருங்கல்ல, இது பின்னாடி வெட்ட வேலை ஒன்று கூட தெரியாத அளவுக்கு ஒரு இருட்டுங்க. எங்களை தவிர வேறு எதுவுமே தெரியல. இவ்வளோ ஒரு கொடுமையான இருட்டில் மேப்பு கிடையாது, லொக்கேஷன் கிடையாது. மேப்பை கேட்டாங்கன்னா மெயின் ரோட்டில் ஒரு ஜாயிண்ட் இருந்ததுங்க. அதில் ரைட் எடுத்தா இந்த ரூட் வரும்னு சொல்லி யாராவது சொன்னாங்களாம். அதை கேட்டு கரெக்டாக யாரும் இல்லை. அந்த யாரு தெரியுமா? நம்ம ஸ்கேரிங் மோகன் தான். ப்ரோ சூப்பரான ஸ்பாட் ப்ரோ, போயிட்டு வேற லெவல்ல சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னா. இதுல வேற இவருக்கு வந்து மோட்டோ விளாக் எடுக்கணும். அந்த லைட்டை காட்டுங்களேன். நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறோமா பாருங்க. எடுக்கிற ஆளை பாருங்க, மோட்டோ விளாக். இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு ரூட்டை கொஞ்சம் அப்படியே நீங்களே பாருங்களேன். எதெல்லாம் ஒரு இடம் தெரியுதா இதுல? சரி இரியா, ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? கைஸ் கரெக்டா டைம் வந்து பாத்தீங்கன்னா 10
11 இது 10 தானா? 10. 10ஆவது. நாங்கள் ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டன்றனாலே உள்ளார வந்துட்டு அவன் சொன்னான் அப்பயே, உள்ளார போனீங்கன்னா ரூட்டு நிறைய டைவர்ட் ஆகும், எந்த ரூட்டில் போகிறீங்கன்றது எனக்கே வந்து வழி சொல்ல தெரியல, அதனால் நீங்கள் இங்கே தான் இருக்குது, இது வழியாக உள்ளார போனால் போயிடலான்னா. ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நான் ரூட்டை. காட்டுங்களா என்னங்க, அதோ இங்கே தான் இருக்குது. வா 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 வா, பார்த்துட்டேன். இதுதான். பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க கீழே பார்த்து வாங்கயா. ஏதோ ஃபுல்லாக இந்த வயல் மாதிரி இருக்குது இங்கெல்லாம், அங்கங்கே பார்க்குறதுக்கு ஏதோ பாம்பு கம்பு இருக்க போகுது. ஆமாப்பா, இது ஆல்ரெடி வரும்போதே அவர் வந்து பயங்காட்டி விட்டுருந்தாரு. கட்டுவரின்னு வருமா, சவுண்டு போட்டு வருமா. வாவ் கைஸ், ஃபைனலாக வந்து லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறேன். ஆனால் இந்த லொக்கேஷன் தான் சீக்கிரமாக வந்துடும். 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். பரவாயில்ல, பேய் மாதிரி லைட்டுக்கு முன்னாடி மூஞ்சி வச்சுட்டு போகிறேன். இல்லை அதில் ஒன்றுமே தெரியாதுல்ல, நானே லைட் அடிச்சு காட்டுறேன். வா 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 வா, கண்டுபிடிச்சிட்டேன். வாடா மிதன், பயப்படாத வா. அதை சீக்கிரமாக தானே வந்துட்டோம். சீக்கிரமா வந்துட்டோம். இன்னும் எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக வந்தாலும் வந்து நம்ம ஆன் டைமுக்கு தான். இதுதான் மெயின் ஏரியாவா இல்லை இன்னும் இருக்கா? இதுதான் மெயின் ஏரியாவா, வேற இருக்கா? இந்த பில்டிங் மாதிரி தெரியலடா, இது ஏதோ ஓட்டு வீடு மாதிரி இருக்கு. கிணறு இதுல பாத்துறா, உள்ள இருக்குல்ல ஊதுறது. இப்படி வா இப்படி வா இப்படி வா. ஆமாப்பா, பக்கத்துலயே இருக்கு. இது வேற ஏதோடா, இது சும்மா ஏதோ உடஞ்சி போய் கிடக்குது, பழைய பில்டிங் தான். பெருசு இடம் தானே? நான் வீடியோ பார்த்தேனே, இது ரொம்ப சின்னதா இருக்கு. இது உள்ள ஏதோ சவுண்ட் கேக்குதே. சவுண்ட் எல்லாமே கேக்குது. உள்ளார பார்த்து வழி இல்லையா ராஜா? இங்க ஏதாவது கிணறு இருக்க போகுதுப்பா அந்த மாதிரி. ஆமாப்பா, இது இந்த வீட்டில் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ண கிணறு நினைக்கிறேன். இங்க பாரு, இங்க ஏதோ பைப் லைன்லாம் இருக்கு. என்ன பாம்பான்னு தேன்னு. வீட்டுக்குள்ளார போக முடியாதுடா, வீடு ஃபுல்லாகவே வந்து. இங்காட்டா வீடு ஃபுல்லாகவே மரம் தாண்டா வளர்ந்துருக்கு. மரம் வளர்ந்துருக்கா? ஆமாம், பாருங்க. ஓ மை காட், வீடு ஃபுல்லாகவே மரம் தான் வளர்ந்துருக்கு. ஓகேவா, அப்போ நம்ம லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கல. இப்போ வேறு லொக்கேஷனுக்கு வந்துருக்குறோம். உள்ளார இன்னும் தேட வேண்டியது இருக்குது. வேறு லெவல் போங்க. எப்படின்னா காலி. பார்த்து போடா மிகுன். நான் தான்ப்பா நடக்க தெரியாத கல்ல காலை வச்சு கண்ட இடத்துல போகிற கதை தான்ப்பா என் கதை. நேராக போயிட தான் பள்ளம் கிணறு. இப்போ ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன், சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இந்த காட்டுக்குள்ளார நான் என்ன பண்ணுறது சொல்லு? நான் பார்த்து தெரிஞ்சது டக்குன்னு, இந்த நிலா வெளிச்சம் இருக்கிறதுனால டக்குன்னு இந்த இதில் எல்லா ரூட்டும் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம எங்கேருந்து கண்டுபிடிப்போம்? சுற்றி இவ்வளோ காடு. அங்கதான் 2 டைவர்ஷன் இருக்கு. சரி, வேற ஏதாவது ரூட்ல தேடி போவோம். கோப்ரோவில் அந்த அளவுக்கு தெரியல. ஐஃபோன்லேயே சரியாக இருக்குது. அதான் ஐஃபோன்லேயே எடுங்க, கரெக்டாக தான் இருக்கும். ஐஃபோன்லேயே எடுங்க, எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட்டு. ஏரியாவே மோசமாக இருக்குது. சமைச்சவங்க தானே இருக்குது. எனக்கு எல்லாத்த விட பெரிய கொடுமை நல்லா பாருங்களேன், நிலா உச்சிக்கு வந்து நிற்கிதுப்பா. பௌர்ணமி அன்னைக்கு. நாளைக்கு பௌர்ணமியா? நாளைக்கு ஆமாம், அதான் விடிய போகுது. 12 மணி ஆனால் நாளைக்கு தான் கணக்கு. அப்படிதானா? ஆமாம், பாருங்க நிலா எப்படி உச்சிக்கு வந்து நிற்கிது. லைட்டே இல்லாமலே அப்படியே காட்டுக்கலாம். நம்ம ஐஃபோனோட மகிமை பார்த்தீங்களா? லைட்டே இல்லாமலே வந்து இவ்வளோ அளவுக்கு நிலா வெளிச்சத்தோட பிரகாசத்தில் தெரியுது. வித்தவுட் லைட் இது. ஆமாம், வித்தவுட் லைட்டில் எவ்வளோ செமையாக இருக்குல்ல. ஆனால் இதே ஹாரர் ஃபீல்யா, செம்மையான ஃபீல். சரியான. பார்த்து இங்கே பாருங்க, இந்த ரூட்லேயும் யாரும் கிடையாது. இந்த ரூட்லேயும் இல்லை. எங்க சவுண்டு கேட்டுதா? பஸ் வண்டி எடு. நம்ம லொக்கேஷனை கண்டுபிடிக்கும். லொக்கேஷனை கண்டுபிடிக்கும். மிதன் வண்டி எடு. சரிப்பா, கிளம்பலாம்ப்பா ஃபஸ்ட்டு முதல்ல. ஆமாம், லொக்கேஷன் கண்டுபிடிக்கலாம். மிதன், இப்போ நம்ம வந்த ரூட்டில் அப்படியே போய் என்ன பண்ணுறேன்னா ரைட் எடுத்துரு. ஓகேவா?
ரைட்டா? ரைட் எடுத்து. ரைட் அது நீவே ஓட்டுவீங்களா? நீ ஓட்டுவீங்களா? ஏன் ஓட்டுங்க, நான் மோட்டோவில் எடுக்கிறேன். கீழே போடுங்க, அவ்வளோதான். எஸ் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பி வண்டி எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. சும்மா நம்ம ஹைடெக் மேப் யோசிச்சுட்டு அவரை பின்னாடி வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க. ஓ, நீங்கள் ரொம்ப தமிழ் நல்லா பேசுகிறான். அட ஏன்ப்பா கட்ட இருக்கிற ரூட்டா போகிற? என்ன பண்ணதோ அதே க்ளீனாக இருக்கேன். க்ளீனாக இருக்கா? இவர்ப்பா மண்ணாக இருக்கு ரூட்டு. வா முள்ளு கீசிருச்சுப்பா. இது ஐயோ ஏதோ மண் வாரி அடிக்குதுப்பா. கண்டிப்பாக வண்டியிலேருந்துலாம் வந்து மண் வாரி அடிக்கலை, ஏதோ பக்கத்துலேருந்து மண் டக்குன்னு அடிச்சிருக்கு. சவுண்டு கண்டிப்பாக இதில் நைட் விஷனில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எதுவும் கோஸ்ட் கூட வந்துடக்கூடாது. இங்கே லெஃப்ட்லே போங்க. என்ன ரோடுப்பா இது? இது வரைக்கும் நம்ம வழியை கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. சுற்றுன்னு 1.5 மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே. சுற்றிட்டே எல்லா வழியும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கும்? இதில் தாண்டா, இதில் போ. லெஃப்ட்டு போ. சாரி ரைட்டு. கன்ஃபியூஸ் ஆகிட்டப்பா. உங்களுக்கு இந்த லெஃப்ட் ரைட்டே கன்ஃபியூஷன் கைஸ், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அவர் கூப்பிட்டு கேட்காது. இப்போ அவரை கேட்டால் அவர் மேப் இதுதான் காட்டுதுன்றாரு. அவரே ரொம்ப பெரிய மேப்பு, என்ன பண்ணுறது? எவ்வளோ தான் கண்டுபிடிக்கிறது? அவர் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க மேப்புன்றாரு. நீங்கள் ஏன்பா ரைட்டில் போகிறீங்க? நான் என்ன பண்ணது? நான் ரைட்டில் முள்ளு செடிப்பா, ஐயோ கீழ்ச்சி விட்டுருப்போம். 2 சைடு அப்படியே இருக்கு, சென்டர் போக முடியலையே. இங்கே ஏதாவது பில்டிங் காட்டுதா? தெரியுது இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்கே தான் நிறுத்திக்கலாம். இங்கே நிறுத்திக்கிறா, இதான் சேஃப்டி, இங்கே நிறுத்திக்கிறோம். என்னது இது? என்னது இது? புரியலடா, ரூட் என்னது இது? எனக்கே தெரியலையே கைஸ். இப்போ நாங்கள் இந்த இடத்துல வண்டியை வந்து நிறுத்திட்டாச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கோம், கிட்டத்தட்ட 1 ஹவராக சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் உள்ளார என்ட்ரானப்போ மணி 9. ஆனால் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்ன ஒரு இது, நீங்கள் என்ன ரூட்டு கேட்டீங்க, என்ன மேப் பார்த்தீங்க, என்ன செஞ்சீங்க தெரியல. சுற்றி ஒரே இடத்துல தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வேறு மோட்டோ விளாக் கிடையாது. இது வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா நாங்கள் எடுக்கிற கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ நான் டேரெக்டாக பில்டிங்குள்ளார போயிட்டு காட்டிட்டேன்னா அங்கே போகிற வரைக்கும் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறோன்றதே உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நாங்கள் போகிற இடம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீடு அந்த மாதிரிலாம் கிடையாது, இல்லை பக்கத்து தெருவோ அப்படிலாம் கிடையாது. ரொம்பவே இன்டீரியராக ஒரு லாங்கில் யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், அந்த இடத்துக்குள்ளார போயிட்டு தான் எடுக்கிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி நான் அலோனாக போகிறேன், தனியாக போனப்பெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியல. இப்போ நம்ம டீமாக வரப்போ இவங்க அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்த வந்து என்னால் வந்து காட்ட முடியுது. சீக்கிரமாக பயங்கரமான இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு பாருங்க. இவரு என்னென்ன பண்ண போறாருன்னு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அது சஸ்பென்ஸ், அது சூன் வந்து உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பா. ஆமா, அதுல வந்து நம்ம தலைவரும் தான் இருப்பாரு கூட. ஏன்னா கெட்டப்பே மாத்த போறாரு இவரு, அதான் வேற லெவல் இன்னும் ஹைலைட். சரி, ஆனா கடைசி வரைக்கும் ரூட்டை கண்டுபிடிச்ச மாதிரி இல்ல. அதுதான் இப்ப வரப்ப ஒரு ரூட்ல போறப்ப லெஃப்ட் ரைட்டுன்னு ஒத்தடி பாதை மாதிரி போச்சுல்ல, அதுல வண்டி போகாது. அதனால நான் வண்டியை நிறுத்திருங்கன்ட்டேன். இப்போ நம்ம அந்த ஒத்தடி பாதையில போயிட்டு பார்க்க போறோம். சரி, அது கூட போய்க்கலாம். இந்த வண்டி போன சில இடத்த திருப்ப கூட முடியல. ஆமா, இதுவே மண்ணு, அவ்வளோ மண் நைஸா இருக்குது. ஃபுல்லாவே வண்டி ஸ்கிட் ஆகுது. 2 தடவை ஸ்கிட் ஆயிடுச்சு. ஆமா, இந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்க. இதுல வந்துட்டு இப்ப கொஞ்சம் ட்ரையா இருக்கனால பாருங்க, மழை பெஞ்சா இன்னும் மோசமாயிடும் போல. மழை பெஞ்சிருந்தா சத்தியமா உள்ளார வந்து இருக்க முடியாது, கண்டிப்பா கஷ்டம். எஸ், நம்ம இங்க இருந்து இப்ப போனோமா, இன்னைக்கு இவ்வளோ ஹாரரான பிளேஸ்ல இது வரைக்கும் எந்த சம்பவத்தையும் கண்ணில் காட்டல. அது வரைக்கும் தைரியமா போறோம். ஆமா, ஆனா அங்க அந்த இடத்துக்கிட்ட இப்ப நீங்க முன்னாடி வந்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம பைக் எடுக்க வந்தோம்ல, அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்டுச்சா? ஆமா, அதே சவுண்டு இப்ப நீங்க முன்னாடி போறீங்க,
அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த டேர்ன் திரும்பினீங்கல்ல, அந்த டேர்ன் திரும்புறப்ப அப்படியே என் பக்கத்தில் சேம் அதே சவுண்டு. அப்போ வெல்கம் பண்ணுறாங்களா தெரியலையே, அப்போ கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் எனக்கு ஒரு டைமில் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் எல்லாம் நான் ஸ்பூக்கி டீமுக்கு இதை சொல்கிறேன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரும்போது ஏன்பா பேயை பார்த்து சிரிக்கிறேன், நீங்கள் என் நேச்சரே சிரிக்கிறதா. ஆனால் இந்த பேய்களை இவர் காமிச்சு எனக்கு எல்லா வீடியோலையுமே சிரிக்கிறேன், நான் அழுவுறேன் தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அது வரைக்கும் ஹாப்பி, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா பிடிக்கலன்னு சொன்னால் தான் வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்ற பட்சத்தில் நாங்கள் ரொம்ப ஹாப்பி. சரி வாங்க நம்ம போயிட்டு தேடுவோம், நம்ம வேலையை பார்ப்போம். கைஸ் ஆக்சுவலாக வந்து தலைவரும் மிதுனும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்னென்னா ஐயா சீக்கிரமாக லொக்கேஷன் கிடச்சிருச்சு, ஜாலி, சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம போய் பார்த்தது லொக்கேஷனே கிடையாது, ஏதோ ஒரு அதுவும் அபண்டடாக தான் இருந்தது. வீடு ஃபுல்லாக உள்ளார வந்து செடி வளர்ந்துருந்தது. ஆமாம், நான் என்ன நினச்சேன் 10 மணி வந்துருச்சு, சீக்கிரம் டாக்டர் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கிட்ட சுற்றிட்டோம், இன்னும் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. என்னதான் காடு, யார் தான்ப்பா இந்த இடத்தோட ப்ராப்பர்ட்டி ஆலயது, காட்டுக்குள்ளே எப்படி கட்டுறோம். எனக்கு இதில் வேற திகில் பயம் தெரிச்சுங்க, எங்கே போனால் நம்மளை சுற்றி ஃபாலோ பண்ணிட்டே அந்த நிலா புழு ஒயிட்டாக வந்துக்கிட்டே இருக்குது, பயமாக இருக்கு. சரி வாங்க போய் தேடுவோம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வைப்பு பௌர்ணமி வைப்பு வைப் பண்ணிட்டே வாங்க, ஜாலியாக போயிட்டு தேடுவோம். முடியுதான் இப்போ இந்த ரூட்டில் தான் உள்ளார லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 ரூட்டு போச்சுக்கோ. இந்த சைடில் தான் வந்து உள்ளார லெஃப்ட் ரைட்டும் போச்சு, அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? சரி, அந்த சைடில் வண்டி இருக்கான்ட்டு. எப்போடி இதுக்கே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுப்பா, கால் வலிச்சுட்டு ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லைப்பா, எவ்வளோ தூரம்பா வண்டி ஓட்டு டயர்ட் ஆயிடுச்சு. ஆமாம், நடந்தால் சுற்றி போகிறது முடிஞ்சிருந்தா இருக்கும். இல்லை நம்ம உடனே இப்போ ஒரு சீக்கிரமாக கண்டுபிடிச்சோம் வச்சுக்கலாம், 12 மணிக்கு முன்னாடி. ஓகே, அங்கேயே வந்து நம்ம வாங்கி வந்திருக்கோம்ல ஸ்நாக்ஸு, உட்காந்து ஸ்நாக்ஸை சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேட்டையில் இறங்கலாம். என்னடா இது? வீடு காம்பவுண்டு மாதிரி தானே இருக்கு. வீடு ஸ்டாச்சு மாதிரி இருக்குப்பா. இல்லை ஏதோ காம்பவுண்டுப்பா, காம்பவுண்டே. லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? இங்கே மேலே டார்ச்சரா ஏதோ தெரியுதா? எதுவுமே இல்லை. ஏதோ வீடு மாதிரியே இருக்கு. வீடா? அப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? ஆனால் போகிற வழி அது தாண்டா தெரில, அதை தாண்டா நானும் தேடுறேன். அது தெரிஞ்சால் நான் ஏன்டா இப்படி இருக்க போகிறேன்? வீடு மாதிரியா இருக்காது. இங்கே பாருங்க, இங்கே ஓப்பன் ஸ்பேஸோ உள்ளடா, அந்த சைடில் இது இருக்கு, ஹை டெரஸ் மாதிரி. ஏதோ ஸ்டாச்சு மாதிரி இருக்குப்பா. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து நான் வந்து ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணதில்லை லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. இது ரொம்ப ரொம்ப இன்டீரியராக உள்ளார இருக்குது. எவ்வளோ இடத்த நாங்கள் சுற்றிட்டு இருக்கோன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பெரிய பெரிய பிளேஸு, அதில் வந்து ஒரு குட்டி பிளேஸ். அது குட்டி பிளேஸ்னு தெரில, கண்டுபிடிச்சு தான் நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு அந்த காம்பவுண்டு வால் தெரியணும். ஆமாம், தெரியுதா? அது காம்பவுண்ட் வாலும் அங்கே மேலே காம்பவுண்ட் வால் கிடைக்குண்ணா. இங்கே பாருங்க, வீடு தானே இப்போ இது. போகிறதுக்கு வழி எங்கே இருக்குது பாரு. இங்கே தான் இருக்கணும். அங்கே முன்னாடி பாருங்க, இதோ இருக்கிறா காம்பவுண்டு. காம்பவுண்டு தான்டா. காட்சி போட்டா இவ்வளோ மோசமாக ஒரு இடம் சைடு வழி இருக்காங்க. இந்த சைடு ஏதோ வழி இருக்கு, வாங்க. புல்லு குத்துதா. ஒரு ஊரே அபண்டண்டாக இருக்கு போல. இங்கே தான் இருக்கணும் பாருங்க. வழி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி விட்ட இடமா இருக்கும் தெரியலையே, கண்டுபிடிச்சோமா? முன்னாடி போங்க, பார்த்து கீழே. இங்கே காம்பவுண்டு போகுது கைஸ், தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக கிட்டக்க வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நல்ல டிசைனில் காம்பவுண்ட் பண்ணியிருக்காரு. பள்ளம் இருக்காமல் இருக்கணும். கீழே பார்த்து போயிடுங்க. கீழே பார்த்து போயிடுங்க. அதான் கீழே பார்த்து வா. என்னடா காம்பவுண்டு எதுக்குலாம் சம்மந்தமே இல்லாமல் தம்மோண்டு காம்பவுண்டு. ஏதாவது தெரியுதாப்பா உங்களுக்கு? பள்ளம் பார்த்து எதுவுமே வீடே இல்லையே. என்ன எதுவுமே காணும் இல்லை. எதுவுமே இல்லாததுக்கு ஒரு கம்பவுண்டா? அதுதான் தெரியல. ஏதாவது தெரியுதா மிதுன் உன் கண்ணுக்கு? நான் 4 கண் போட்டுன்னே தெரியும். என் கண்ணுக்கு சேட்டு நல்லா தமிழ் பேசுகிறான்.
நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தமிழ் தெரியாது. இந்த பாம்பே ஆக்டர்ஸ் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு நம்மளோட ஹிந்தி டீச்சர் பாவம். அந்த டைமில் சவுண்ட் வந்து. ஆமாம் கரெக்டாக அங்கே எதோ இருக்கா சரண்டரு. அதாவது விலங்கு ஏதோ வந்துட்டு போதியா ஃபாரஸ்ட் ஏரியா வேறு. ஆனால் எதுவுமே இல்லை. சரி வா போய் தேடுவோம், டைம் வேஸ்ட் பண்ணணும். வந்து வழியே போங்க. பார்த்து எனக்கு பார்த்து சொல்லிட்டு நீ இது பண்ணிட்டே இருக்கீங்க. தேடி வந்த லொக்கேஷனை தவிர வேற என்னென்னமோ பார்க்குறோம்ப்பா நம்ம. இல்லை எதுக்கு இந்த ஒரு காம்பவுண்டு கட்டினாங்க? அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல. நான் கூட காம்பவுண்டை பார்த்துட்டு வீட்டுக்கு இருக்கு. இது காம்பவுண்டு ஓகேவா? காம்பவுண்ட் எதுக்கு அவ்வளோ ஹைட்டில் கட்டியிருக்கான்? அது ஒரு சின்ன காம்பவுண்டு. சரி வா வாங்க வாங்க. இங்கே ஏதோ வழி போகுதுடா. ஆனால் எதுவுமே இருக்குமே தெரில. ஃபுல் ஓப்பனாக தான் இருக்குது இங்கே. இல்லை பேசாமல் நம்ம வந்த ரோட்டில் அந்த ரோட்டில் வேறு என்ன ஸ்ட்ரீட்டில் போய் பார்க்கலாமா? நம்ம வண்டி விட்டது வந்து பார்த்தோன்னா அந்த வழி தானே விட்டது. வந்த வழியில் தான் மொத்தம் 4 வழி ஜாயிண்ட் ஆகுது. அதில் நம்ம ஒரு ஜாயிண்டில் தான் விட்டோம். ஆமாம், மீதி ஜாயிண்ட் இருக்குது. ஒரு ரூட்டில் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தா காம்பவுண்டு இதெல்லாம் தான் இருக்குது. சரி இப்போ நம்ம உள்ளார இருந்து வந்தோம்ல, இப்போ இந்த சைடில் நம்ம இன்னும் போய் பார்க்கல. போய் பார்க்கலாமா? அந்த ரூட்டில் போய் பார்ப்போம். ஏன்னா பைக்கை விட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்படி தானே வந்தோம் நம்ம. லொக்கேஷன் ஏதாவது சொன்னாரா தெரியலையே. இரு அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன் நான். ஏதாவது ஹிண்ட் ஏதாவது கொடுக்குறேன். ஹலோ, என்ன மோகன், ஃப்ரீயாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சரி ஓகே ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன அந்த ஸ்பாட்டு வந்துட்டையா? அந்த கூகுள் மேப் லொக்கேஷன் ஒன்று அனுப்புனீங்க தெரியுமா? அந்த இடத்துக்குள்ளார வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரமாக சுற்றுறேன். இவ்வளோ பெரிய இடம்ன்றதை எனக்கு சொல்லவே இல்லையே. ஆமாம், அது வழியே தெரில, வழியே கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது ஹிண்ட் இருக்கா அந்த வழி கண்டுபிடிக்கிறதுக்கு? நீங்க இப்போ அந்த ஸ்பாட் அந்த கேட் ஒரு கேட் மார்க் உள்ள போயிட்டீங்களா நீங்க? அது உள்ளார வந்து 2 மணி நேரம் ஆகுதுப்பா. நாங்கள் உள்ளார இன்டீரியராக வந்துட்டோம் நாங்கள். இல்ல ப்ரோ, அந்த கேட்ல இருந்து நீங்க இப்போ ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருந்தீங்களா? ஆமாம், ஸ்ட்ரைட்டாக உள்ளார வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிஞ்சுது. அதில் நாங்கள் ஆமாம் டெட் எண்ட்ல பிரியும். ஆமா, அதுல வந்துட்டு அந்த 3 வழி மாதிரி ஒரு பாதை போவோம். அங்க வந்து ஒரு 2 குரங்கு பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்கும். குரங்கு பொம்மையா? நாங்க அந்த மாதிரி எதுவுமே பார்க்கலையா? இப்ப நாங்க அதை தவிர்த்து உள்ளார நான் சொல்றதுலாம் அதை தவிர்த்து 2 பில்டிங் பார்த்துட்டேன். ஒரு பில்டிங் ஒன்று அபேண்டன் பில்டிங், வேற ஒன்று பார்த்தாலும் உள்ளாரே போக முடியல. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஒரு காம்பவுண்டு மட்டும்தான் இருக்குது, பின்னாடி பில்டிங்கே இல்லை. எங்கடா கணத்தை காணும், எதுக்குடா காம்பவுண்டுன்ற மாதிரி ஒரு காமெடி ஆகி போச்சு. அதுதான் சொல்றேன் உனக்கு எக்ஸாக்ட். இல்லப்பா, அவர் அனுப்புன லொகேஷன் கரெக்டா தான் வந்திருக்காரு. ஒரு மாதிரி இல்லைன்றாரு. சொல்றது நீங்க கரெக்டா வந்தீங்கன்னா டெட் எண்ட்ல ஒரு 3 வழி மாதிரி போகும்போது அதுக்கு பக்கத்துல ஒரு லைட், பெரிய லைட் ஒண்ணு கம்பத்துல லைட் இருக்கும். ஓகேங்களா? அது பக்கத்துலயே குரங்கு பொம்மை இருக்கும். அதுல இருந்து அப்படியே நீங்க வந்து அது அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்கன்னா அதுல இருந்து லெஃப்ட் எப்படி ரைட் சைடு உள்ள போகும் பாருங்க. ஓகேவா? சரி ஓகே, முன்னாடியே இருக்கும். சரி ஓகே. சரி ஓகேம்மா, நான் பார்த்துட்டு கால் பண்றேன். பார்த்துட்டு கூப்பிடுங்க. சரி ஓகே. சொன்ன வரைக்கும் ஒரு லைட்டு கூட காணவே, கம்பத்தை லைட் இல்லாத இடத்துக்கு நாங்கள் வந்ததுலேருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ இடம் சுற்றி இருக்கோன்னு. ஒரு கரண்ட்டு கம்பத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. இதில் வேற ஏதோ பொம்மை இருக்குன்னு. ஆனால் அந்த பொம்மை ஞாபகம் இருக்குது. அவன் வீடியோவில் வந்து ஏதோ சம்திங் வந்து அது கிராஸ் ஆகிறப்ப காட்டியிருக்கான் அந்த பொம்மை. ஆனால் நம்ம பார்க்கவே இல்லையே. ஒருவேளை நம்ம வேற இடத்துக்கு தான் மாறி வந்துட்டோமா? அதனால அப்பயே கேட்டோம். அந்த ஒன்னி நிறுத்திட்டாங்களா, அங்கே ஒரு லைட் கம்பா பார்த்தேன். அங்கேயா? சரிவா பார்ப்போம். அங்கே இருக்கீங்க. ஒருவேளை இப்போ நம்ம பைக் விட்டுங்க, அதுதான் அந்த 3 வழி பாதை மாதிரி இருந்தது இல்லை?
ஓ ஓகே சரி வாங்க. கரெக்டாக தான் நின்ட்டோமா? அதுதான் கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக போகாமல் கரெக்டாக நின்று இருக்கிறோம். ஓகே ஏதோ இப்போ மோகனுக்கு கால் பண்ணதால ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஒரு ஹிண்ட்டு சொன்னோம், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அதை வந்து தேடி பார்க்கலான்னு பார்க்குறோம். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் வேறு இடம் தான் எங்களுக்கு கண்ணில் மாட்டுது தவிர நாங்கள் தேடி போன இடம் வந்து எங்கள் கண்ணில் இது வரைக்கும் மாட்டவே இல்லை. பாருங்களா இங்கேயும் காம்பவுண்டு போகுது. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் காம்பவுண்ட். இப்போ லைட் கம்பா இருக்கு பாருங்க. அங்கே பேர் அங்கே தான் நம்ம பைக்கை விட்டுருக்கோம். ப்ரோ இங்கே இதோ இருக்குதுடா லைட் போஸ்ட், லேம்ப் போஸ்ட்டு இருக்குப்பா, லைட்டாக காணும்பா. இரு இப்படி போய் பார்ப்போம். அதுதான் நம்ம இந்த சைடில் போய் பார்க்கலான்னு சொன்னோம்ல அப்பயே. எங்கடா ஓ எவ்வளோ நேரம் தான்ப்பா நடக்கிறது. கால் வலி வந்து இருக்கிறோம். எப்படியும் உள்ளார ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்துருப்போமா. காலையில் எக்ஸசைஸ் பண்ணி தொப்பையை குறையாடா நடக்க மாட்டோம். இப்போ நடப்பாரு. இது எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு. வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பண்ண சொன்னாலும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜாலியாக இருக்குதா? ஜாலியாக இருக்கா? இது என்ன இது? இது வேறு ஏதோ போர்டுன்னு நினைக்கிறேன்டா. இல்லை ஏதோ கம்பா போட்டுருக்கு. போர்டு தான் வாங்குவாங்க. போர்டா? போர்டில் லொக்கேஷன் வந்துருக்கு, ரைட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆ இங்கே ஒரு பில்டிங் இருக்கு. ஓய் இது என்ன இது? இங்கே பாருங்க மெயின் என்ட்ரன்ஸ். இதோ ஒரு ஆர்ச் தான். இதுதான் உள்ளே போகிற வழியோ. ஓகே டிஃப்ரெண்ட் க்ளோஸ் பண்ண பில்டிங்ப்பா இது. தெரியலையே, ஒருவேளை வேற ஏதாவது ரூட்டுக்கு போகிற வழியா இருக்குது. ஏய் அவர் சொன்னது பக்கத்தில் தானே? தெரியலடா, வாடா போய் தேடி தாண்டா பார்க்கணும். நானும் தேடிட்டு தாண்டா. ஓய்யோ இது எவ்வளோ குட்டியாக இருக்கும்ல. இது மேலே எதாவது ரைட் பண்ணிட்டு அது மேலே இது இருக்கு. இந்த செடியை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாருங்க, நான் எவ்வளோ தூரம் லாங்கில் போகிறேன். அவ்வளோ பெருசு அது. நான் இதெல்லாம் குட்டி குட்டியாக தான் பார்த்துருக்கிறேன். கரெக்டாக தான் போகிறேன்னா தெரியல என்னாச்சு. மோகன் சொல்ல கால்தாரி தானே? ஆ கால்தாரி தானே? அப்படின்னா சின்ன இடம் தானே? ஆனால் இந்த என்ட்ரன்ஸை பார்த்தா இது சின்ன இடத்துக்குள்ளார போகிற மாதிரி தெரியல. வேறு ஏதோ பெரிய பிரம்மாண்டமான ஏரியாக்குள்ளார போகிற மாதிரி இருக்குது. அதுதான் அதை தான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஆர்ச்சோடு இருக்குல்ல. ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்லையா, வாடா தேடுவோம். தேடிட்டே தான் இருக்கும். தேடிட்டு எவ்வளோ டைம் தேடிட்டே இருக்குது? 2 ஆயிடுச்சு. இப்படியே ஓடிட்டே இருப்பீங்கன்னு. என்னடா செடி போப்போ ஹைட் ஏறினே இருக்கு. இதெல்லாம் முடிச்சிடுச்சின்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒன்றுமே இல்லைடா. அங்கே காம்பவுண்ட் இருந்தது, இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு. பட் இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இப்போவே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, அப்படியே போயிடுவோமா? அதே பேர் இங்கே ஒன்றுமே இல்லை, போக முடியாது. ஏய் ஃபுல்லாக இது இருக்குது, செடி இருக்குது. ஆமாம் கவர் இருக்குது, எதுவும் பிளாக் ஆயிடுச்சு. அதுதான். சரி வாங்க அப்படியே போங்க, வேறு ஏதாவது வழியில் போய் பார்ப்போம். அவன் சொன்ன குரங்கு பொம்மை எங்கேயாவது இருக்கா பாருங்கப்பா. எங்கே தரது குரங்கு? நானே குரங்கு மாதிரி இருக்கு. நானே அதே குரங்கு நெஞ்சு. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அந்த மாதிரி தான் பொம்மை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3 குரங்கு மாதிரி நம்ம 3 பேர் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் ஒரு தெரியணும், அவ்வளோதான். இந்த செடி தான் போகுது. இந்த செடி தான் அவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது. எவ்வளோ சின்ன செடி இது பார்த்தீங்களா? ஏய் அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்டா. என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா டேய். மேசிவாக இருக்குப்பா. இதெல்லாம் இவ்வளோ பெருசு பார்த்ததே இல்லை. இது வாங்க வாங்க, எனக்கு ஒரு ஃபோட்டோ. எனக்கு எடுங்க ப்ரோ, எடுங்க. எடி ஆ என் ஃபேஸே தெரியலடா.
என்ன பாலிவுட் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணுவீங்களா? ஷாருக்கான் ஃபோட்டோ நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு போயின்னு இருக்கு. இந்த நைட் ட்ரிப் அட்வென்ச்சர் ட்ரிப் போவாங்கல்ல ட்ரக்கிங்லாம், அந்த மாதிரி தாங்க ஈஸி. எனக்கு இப்போ ஒரு ஃபீலே இருக்குது. ட்ரக்கிங் போகிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் போயிட்டுருக்கோம். மறுபடியும் ரோடு வந்து அடைஞ்சாச்சு. இன்னும் இடம் கிடைக்கலன்னா ஃபயர் கேம்ப் போட்டோம் இங்கேயே தூங்க. இன்னும் முன்னாடி போகணும். தெரியலையா? கால் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதுதான் ஆர்ச் மாதிரி இருக்கு. ஆமாம், ஆனால் அதுக்குள்ளே போனால் ஒன்றும் காணுமே. கோப்ரோ வேறு டவுன் ஆகிடுச்சு. கைஸ் இதுக்கு மேலே நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தா எங்கள் பேட்ரி எல்லாமே ட்ரைன் ஆகிடும். ஸோ வந்து ஷூட் எடுக்க முடியாது. நாங்கள் வந்து எப்படியாவது கஷ்டம். ஆல்ரெடி இது 2வது பேட்டரி. சரி, ஓகே. 7% ஆயிருக்கு. அதான் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் நாங்கள் போய்ட்டு லொக்கேஷனை தேடி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்து பேட்ரி எல்லாத்துலேயும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆமாம், இதுக்கப்புறம் போனால் அப்புறம் கஷ்டமாயிரும். ஆமாம், இதே நீங்கள் ஒரு வீடியோவை ஒரு பார்ட்டாக போட்டாலும் போட்டுருவேன். அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் தான் இருக்குது. ஸோ நான் வந்து லொக்கேஷனை கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வீடியோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் குரங்கு பொம்மை. ஆமாம், குரங்கு பொம்மை தர்றோம். ஓகே, ஸ்டே டியூன். பாய் கைஸ். ஃபைனலாக அந்த பொம்மையை கண்டுபிடிச்சோம். பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குது. குட்டி சத்தான் கொட்டி பொம்மைங்களே, உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் லொக்கேஷனை வந்து அப்போ ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. சார்ஜ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ட்ரைன் ஆகின்னு இருக்குது. நான் அங்கே போய்ட்டு பேசுகிறேன்.